to Royal Manu Kitchen. We are the leading manufacturer of wardrobe and kitchen supply all over Tamil Nadu. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பண்ணியிருக்க ஒரு கிச்சன் தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x10 அப்படிங்கிற ஐலாண்டோட வரக்கூடிய கிச்சன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வரக்கூடிய கேபினெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் சூப்பர் டஃப் அக்ரலிக் கிளாசி ஃபினிஷிங் அப்படின்னு வரக்கூடிய டோர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸில் வரக்கூடிய கவுண்டர் டாப் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டோர் டயாஸ் ஃப்ரிட்ஜு வைக்கிற இது மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளூட்டர் டைப்பில் டோர் கொடுத்து உள்ளே வந்து உட் ஃபினிஷிங்கில் செல்ஃப் கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் ஸ்டோரேஜுக்காக. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் பேண்ட்ரி வந்து கொடுத்துருக்குறோம். இதில் பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஹிட்டிக் பிராண்டோட ஒரு டால் பேண்ட்ரி வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கார்னராக வந்து கொடுத்துருக்குறோம். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் மாடலாட்டு வருது. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க பிளாக் கலர் கோலா ப்ரொஃபைல் கொடுத்து ஹேண்டில்லெஸ் மாடலாக யூஸ் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கட்டிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் போஸ் கம்பெனியோட 5 பர்னர் ஹாப் வந்து கொடுத்துருக்குறோம், இன்பில்டு ஹாபு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கம்பெனியோட 90 சென்டிமீட்டர் சிம்னி வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார்னு சொல்லுது. நம்ம குக் பண்ணும்போது வரக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாம் கட் பண்ணி இழுத்து ஒரு நீட்டான குக்கிங் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இந்த சிம்னி வந்து யூஸ் பண்ணுவோம். அது ஹாபு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் டேண்டம் வந்து கொடுத்து உள்ளே வந்து கட்லரி ட்ரே வந்து கொடுத்துருக்குறோம். இல்லை வந்து நைஃபு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டோரேஜுக்காக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 6 டேண்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஃபேனு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு அதுக்காக நம்மளுக்கு வந்து டேண்டம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி ஒரு ஆயில் ப்ளோட் வந்து கொடுத்துருக்கோம். ஹிட்டிக் பிராண்டோட ஆயில் ப்ளோட் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள திங்ஸையும் நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஹிட்டிக் பிராண்டோட ஒரு மேஜிக் கார்னர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் 2 டேண்டம் வந்து கொடுத்துருக்குறோம். இது ஒரு பிரின்ஸ் கம்பெனியோட ஒரு 90 சென்டிமீட்டர் சிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக கேபினெட்டும் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஸ்டோரேஜுக்காக கேபினெட்ஸ் கொடுத்துருக்குறோம். அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஷெல்ஃபு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு அக்ரிலிக் ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஷெல்ஃப் கொடுத்து உள்ளே நம்ம திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக வாடி நட்டு கொடுத்துருக்குறோம் அட்ஜஸ்டபிள் டைப்பில். இதில் யூஸ் பண்ணுற ஹிஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஃப்லே பிராண்டோட ஹிஞ்சஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஹைட்ராலிக் சாஃப்ட் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிச்சனில் உள்ள ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐலாண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x3 அப்படின்ற சைஸில் சேம் குவாட்ஸ் மெட்டீரியலில் வரக்கூடிய கவுண்டர் டாப் போட்டு நம்ம இதில் ஒரு ஐலாண்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஆகட்டும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜாகவும் கொடுத்துருக்குறோம் உள்ள ஷெல்ஃபோட. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெஜ் பாஸ்கெட் வந்து பிவிசியில் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருந்து கொடுத்துருக்கோம். அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராஸ் ஃபினிஷிங்கில் வர மாதிரி இதுலேயே ஒரு வாஷ் பேஷன் வந்து ஒன்று இதில் கொடுத்துருக்குறோம். அப்படியே வந்து இந்த கிச்சனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு சர்வீஸ் கிச்சனை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x6 அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கிச்சனை வந்து நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பிங் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு டோர் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக டேண்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பிளேட்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பிளேட் பேஸ்கெட் வந்து 2 நம்ம கொடுத்துருக்கோம்.
சிங்கிள் பவுல் சிங்க் வந்து ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸ்டோரேஜ்க்காக கீழே வந்து டோர் யூஸ் பண்ணிக்கிறோம். கீழே யூஸ் பண்ணியிருக்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஹேண்டிலோட வரக்கூடிய டோரில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டர் வந்து ப்ரெஸ்டீஜ் சிம்னி வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஹாப் வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வார்ட்ரோப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இதில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து உட்டன் ஃபினிஷிங்லேயும் அக்ரலிக் ஃபினிஷிங்கில் வந்து 2 ட்ராவர் டேபிள் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் டைப்பில் வந்து ஒரு வால்யூட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கேபினெட் கொடுத்து மேலே வந்து எல்இடி ஸ்ட்ரிப் லைட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து ஒரு வால்யூம் ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கம்ப்யூட்டர் டேபிளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11x10 அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ட்ரெஸ்லாம் போட மாதிரி ஹேங்கர் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி லாக்கர் வந்து ஒன்று கொடுத்துருக்குறோம், திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிரர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறோம், ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு மிரர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் வச்சு 2 ட்ராவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஷெல்ஃபோட. சேம் வந்து அக்ரலிக் ஃபினிஷிங்லேயே மேலே வந்து லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இன்பில்ட் டைப்பில் ஹேண்டில் வர என்ன. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் உட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி பிவிசி லோவர் வந்து 2 சைடும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி டெக்ஸ்சரில் வரக்கூடிய லோவரை வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரூமோட டிசைனுக்காக. அப்படியே வாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம் வந்து பார்க்கணும். அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு பெட்ரூமோட வார்ட்ரோப் வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த வார்ட்ரோப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x10 அப்படிங்கிற சைஸில் வந்து டபுள் தீம் ஒயிட் ப்ளூ அப்படிங்கிற தீமில் வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ளூ அப்படிங்கிற டோர் வந்து கொடுத்துருக்குறோம். இன்பில் டைப்பில் ஹேண்டில் வர மாதிரி ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் கொடுத்துருக்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூக்கு அடுத்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்டி ஒயிட் பேல் அப்படிங்கிற டைப்பில் வரக்கூடிய டோர் வந்து கொடுத்துருக்குறோம். சேம் வந்து ஷெல்ஃபு ட்ராவரோட. எல்லா வார்ட்ரோப்லையுமே உங்களுக்கு சேஃப்டி லாக்கரோட ட்ராவர் வந்து கொடுத்துருக்குறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபினிஷிங்கில் வந்து லாக் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே அந்த வார்ட்ரோப்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் 2 ட்ராவரோட. நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல ஒரு உட்டன் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ஒயிட் தீமில் வந்து கொடுத்துருக்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு வேனிட்டி யூனிட் இருக்குது, வாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம்லேருந்து வெளியே என்ட்ராகக்கூடிய இடத்துல வந்து ஒரு வேனிட்டி யூனிட் கொடுத்துருக்குறோம். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு வேனிட்டி யூனிட் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸில் வந்து வரக்கூடிய ஒரு கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக டபுள் டோர் போட்டு ஒரு ஸ்டோரேஜுக்காக ஒரு கேபினெட் கொடுத்துருக்குறோம். வெண்டிலேஷனுக்காக அலுமினியம் கிரில் கொடுத்துருக்குறோம். வுட் ஃபினிஷிங்கில் ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வேனிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கும் ஹாலில் இருந்து என்ட்ராகக்கூடிய இடத்துலையும் நம்ம கரெக்டாக ஒரு வேனிட்டி யூனிட் வந்து இதில் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு கீழே வரக்கூடிய ஸ்டோரேஜை வந்து அழகாக டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலில் வந்து லேமினேட் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு டிவி யூனிட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக அட்ஜஸ்டபிள் டைப்பில் செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டிவி யூனிட்டில். இந்த டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20x14 அப்படிங்கிற சைஸில் இந்த பேக் வாலில் வந்து 2 சைட்லையுமே
வுட் ஃபினிஷிங்கில் வர லோவர் வந்து இந்த வால் ஃபுல்லாகவே பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாலுக்கு 2 சைட்லேயும். சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி டெக்ஸ்டர் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய லூவர் வந்து சென்டரில் வந்து பேஸ் பண்ணியிருக்கிறோம் நல்ல டிசைனிங்காக. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஃபைலில் வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு லிவிங் ஹாலில் ஒரு டிவி யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கிட்ஸ் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உள்ள கிட்ஸுக்காகவே நம்ம கஸ்டமைஸ் பண்ண ஒரு வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற சைஸில் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் கிரேட் பிளைவுட்டில் லேமினேட் செய்யப்பட்ட டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா டோஃபி எல்லோங்கிற கலரும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பிள் கிரே அப்படிங்கிற தீமில் வந்து நம்ம இந்த வார்ட்ரோப் வந்து கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ட்ராவர் கொடுத்துருக்குறோம். நம்ம க்ளோத் ஹேங் பண்ணுற மாதிரி ஆங்கர் ராட் கொடுத்துருக்குறோம். இன்பில்ட் ஹேண்டில் டைப்பில் வந்து 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து சேம் வந்து ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டு கிட்டு வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி 2 ட்ராவர் கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த சைடு ஸ்டோரேஜாக இருக்குது. நம்ம வார்ட்ரோப் பண்ணும்போது இந்த வீட்டில் லேடிஸ்க்கோ கிட்ஸுக்கோ எந்த மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேம் வந்து கலர் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அப்படியே வார்ட்ரோப்க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம் வுடன் ஃபினிஷிங்கில். இதில் வந்து 2 டபுள் டோர் போட்டு ஒரு ஸ்டோரேஜும், ஒரு வுட் ஃபினிஷிங்கில் ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக 2 ட்ராவர் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கிச்சன் வார்ட்ரோப் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணி சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கிச்சனை வந்து கான்கிரீட் ஸ்லாப் போடாமல் எம்டி ரூமாக இருக்கணும். தென் நீங்கள் கிச்சனோட சைஸை வந்து எங்கள் டிசைனிங் டீமுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து எங்கள் டெக்னிக்கல் டீம் வந்து உங்கள் சைட்டை விசிட் பண்ணி சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கிச்சன் கஸ்டமைஸ் பண்ணி எந்த மாதிரி வேணாலும் வார்ட்ரோப்போ கிச்சனோ எதுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் உங்களுக்கு பண்ணணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.